இந்தியன் பீனல் கோடு 1860 செக்ஷன் 305 கீழே அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்டு ஆர் பர்சன் வித் மென்டல் இல்லினஸ்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையோ இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோ சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டுறதையோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நியூ ப்ரொவிஷனில் பாரதிய நியாய சங்கீதால 2023 எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 107 சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்தியன் பீனல் கோடில் 107 அப்படிங்கிறது அபேட்மெண்ட் ஆஃப் திங்க், குற்றம் செய்ய உடந்தையாக இருக்கிறது. உடந்தை குற்றத்தை பற்றி 107 சொல்லியிருப்பாங்க. இப்போ பிஎன்எஸ்ல 107 அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்டு ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஐபிஎஸ்ல 305 கீழே மென்டல் இல்லினஸ்னு சொல்லியிருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்னு. இப்போ 107 என்ன அப்படின்னா அன்சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். பித்தநிலை அடைந்தவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அங்கே மென்டல் இல்லினஸ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎஸ்ல செக்ஷன் 305 கீழே இஃப் எனி பர்சன் அண்டர் 18 இயர்ஸ் அப்படிங்கிறத ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ ப்ரொவிஷனில் பிஎன்எஸ்ல நமக்கு ஏஜ் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். எனி பர்சன் வித் மென்டல் இல்னஸ், மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, மயக்க நிலையிலையோ இன்டாக்சிகேஷன் போதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபரை சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டி விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டெத்து ஆர் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் 10 years அண்ட் ஆல்சோ லைபிள் டு ஃபைன் உண்டுன்னு சொல்லி ஐபிசியில் செக்ஷன் 305 சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎன்எஸ்ல எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா 107 அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்டு ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையோ பைத்தியம் பிடித்தவர் தற்கொலை செய்யறதுக்கு உடந்தையாக இருக்கிறது. இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நமக்கு அங்கே மென்டல் இல்லினஸ்னு சொல்லியிருக்காங்க, இங்கே அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஃப் எனி சைல்டு எனி பர்சன் அன்சவுண்ட் மைண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. அங்கே ஏஜ் 18 இயர்ஸ் அப்படிங்கிற ஏஜை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎன்எஸ்ல ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. இஃப் எனி சைல்டு எந்த ஒரு குழந்தையாகவும் இருக்கலாம், ஏஜ் எதையும் சொல்லலை. எனி பர்சன் அன்சவுண்ட் மைண்ட், மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்காங்க, இல்லை மயக்க நிலையில் இருக்காங்க, இல்லை போதையாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்கள சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டுற எந்த ஒரு நபருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா சேம் தான். பனிஷ்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இது காகனிசபிள் அஃபென்ஸ் தான், நான் பெயிலபிள் தான். ட்ரையல் கோர்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா செஷன்ஸ் கோர்ட் தான். இது காம்பவுண்டபிளா நான் காம்பவுண்டபிளா அப்படின்னா இது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொள்ளக்கூடாத ஒரு குற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.